உன்னோட குழந்தைய நாங்கள் எவ்வளோ தூரம் நோட் பண்ணியாச்சு, எவ்வளோ தூரம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க பார்த்தாச்சு, எவ்வளோ தூரம் குழந்தைய வகுப்பில் உட்கார வைக்க முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே செல்லுபடி ஆகலை. குழந்தைக்கு படிப்பில் எந்த விதமான நாட்டமும் இல்லாததோட கூட விளையாட்டில் தான் அவன் ஆர்வமாக இருக்கான். அந்த விளையாட்டையும் ஒன்றும் விளையாடுறதில்ல. வகுப்பில் கிளாஸில் உட்காராத வெளியில் போய் சுற்றிண்டு கல்லையை மண்ணையும் விட்டு இருந்துட்டு செடியும் கொடியும் பார்த்துட்டு அடங்கியும் காக்காயும் விளையாடின்னு உட்காந்துட்டுருக்கான். நாங்களும் எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி 3 வருஷமாக பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு எங்கள் பையன். இனிமேல் இவன் இந்த ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறோம். வேறு எதனா ஸ்பெஷல் ஸ்கூல் பார்த்து உங்கள் குழந்தைய சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய குழந்தை படிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு ஷீட்டையும் அதாவது சர்டிஃபிகேட்டையும் அவள் கைப்பட எழுதி, நீங்கள் கஷ்டப்படாதுங்கோ, சில குழந்தைகள் இந்த மாதிரி இருப்பா, அப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா எழுத ஆரம்பிச்சிட்டா எங்கள் ஸ்கூல்லையே கூட நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு ஆறுதலன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டா அந்த தலைமை அதிகாரி, அந்த ஸ்கூல் டீச்சர். மல்லிகாவுக்கு மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போன மாதிரி இருந்தது. பூமி அப்படியே குழந்தைன்னு உள்ளுக்குள்ளே போயின்ட்டுருக்க மாதிரியான ஒரு வேதனையில் போயிருந்தா. ஏன் அப்படின்னா இந்த ராஜகோபாலன்ற அந்த பையனை வயத்தில் 9 மாத குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற பொழுது ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய கணவனை பறி கொடுத்துவார். இந்த குழந்தை தான் எல்லாம் அப்படின்னு தான் வேலைக்கு போயிட்டு அந்த குழந்தைய நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு நன்னா கொண்டு வரணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு செய்தி, இந்த குழந்தை படிப்புக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு நினச்சி மனசு உடஞ்சி போயிட்டாப்பா. ஆனால் அந்த குழந்தைய அதை பற்றியே எதுவுமே புரிஞ்சிக்கிற நிலையில் இல்லை. அது எங்கேயோ ஓடி விளையாடிட்டு அங்கேருந்து அம்மா என் பழைய மார்க் பார்த்தியா அப்படின்னு காட்டியிருந்தது. அந்த மார்க் 100க்கு 10 மார்க் போட்டிருந்தது. குழந்தைய அப்படியே அள்ளி எடுப்பில் வச்சுருந்தேன். சரி மேடம், இவன் கொஞ்சம் படிக்க தெரிஞ்சிருப்பா, ஸ்கூலில் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தையோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டார். நைட்டு ஃபுல்லும் அவன் கணவனுடைய பழத்தை கட்டின்னு அழுதா. இந்த குழந்தைய நான் இன்னும் கொண்டு வரணும். இந்த குழந்தை அந்த டீச்சர்லாம் சொல்கிற மாதிரியா சரியாத்தான் இல்லை. மற்ற குழந்தைகளாட்டையும் படிப்பில் ஆர்வம் காட்டலை. இவன் எதையும் புரிஞ்சிக்கலை, தெரிஞ்சிக்கலை. ஏதோ ஸ்கூல்னால் ஏதோ ஒரு சறுக்கு மரம் விளையாடுறது, ஊஞ்சல் விளையாடுறது, எங்கேயும் சுற்றின்னு இருக்குது, விளையாட்டு வேடிக்கை பார்க்குறதுன்னு நினச்சிருக்கான வழியே உனக்கு எதுவுமே தெரியல. ஆனவனை கூட நான் வரல, ஏபிசி கூட வரல. என் குழந்தை முன்னுக்கு வரத்துக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சு கல்யாணம் இல்லை வரலையா அப்படின்னு சொல்லி அழுதா. குழந்தை கொண்டு தெரியாத மட்டும் தூங்கி போயிடுது. காத்தால் எழுந்தது, அம்மா யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் போகணும். இப்போ என்னடா பண்ண படக்கண்ணா? அணில் பார்ப்பேன், எங்கள் ஸ்கூலில் பெரிய மரம் இருக்குல்ல, அணில் போடும், அது பின்னாடி 100 அணில் கத்தின்னு இருக்கணும். இது எவ்வளோ சூப்பராக தெரியுமாம்மா, அதெல்லாம் பார்த்தாக்க நீ ஏண்டா கண்ணா வகுப்பில் உட்கார மாட்டேங்கிற? அம்மா வகுப்பில் உட்காந்தா ஒன்றுமே வேடிக்கை பார்க்க முடியாதும்மா, அப்படி வேடிக்கை பார்த்தா மிஸ் என்னை அடிப்பா. அம்மா ஸ்கூல் கொண்டு வருமா, அந்த அணிலாம் எனக்கு ஒருத்தனை வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. அம்மா நான் ஊஞ்சல் ஆடணும், சறுக்கு மரம் ஆடணும், மணலில் எத்தனை மணல் எவ்வளோ கல் இருக்கணும் நீ எண்ணணும், நீ நிறைய வேலை இருக்குமா அம்மா ப்ளீஸ்மா. குழந்தை கட்டி பிடிச்சிருந்த அம்மா சொன்னேன், ஸ்கூலில் நீ 12 வகுப்பு வரைக்கும் படிக்கணும் இல்லையா, ஆனால் அத்தனை படிப்பையும் நீ படித்து முடிச்சுட்ட ராஜா. நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரத்துக்குள்ளேயுமே அவ்வளோ படித்து முடிச்சிட்டியா. உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த டீச்சருக்கு ஒன்றுமே இல்லையா. அப்பா நீ காயத்து எழுதிக்கப்பேன் அப்படி சொன்னேன். அந்த காயத்து வயனா அதுக்கு என்ன தெரிய போடுறது. அது பார்த்துட்டு அப்போ ஸ்கூலில் விட நான் விளையாட்டு மட்டும் வரேன். இல்லை கண்ணா, அதுக்கு ரொம்ப ஃபீஸ் கட்டணும்ல, அது வேண்டாம். அம்மாவே உனக்கு நிறைய இனிமேல் அம்மாவோடையே நீ விளையாடிக்கலாம், நீ அம்மாவோடையே இருக்கலாம். என்ன ஆஃபீஸ் போனால் உடனே ஆஃபீஸ் கேட்சன் போகிறேன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகலான்னா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, இந்த குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு ஆஃபீஸ் போகிறோம் இல்லையா, அந்த ஆஃபீஸ்க்கு அவங்க குழந்தைய ஆக்ஷன் போன உடனே
இது வாழ்த்தரம் தானே, அங்கே வருது இங்கே வருது இங்கே குதிக்குது அங்கே குதிக்குது என்னமோ பண்ணிட்டு இருந்ததுப்பா. ஆனால் அங்கே இருக்கிறாக்கிட்ட தன்னுடைய தலைமையான பாஸ்கிட்டே போய் வழுதான். எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறந்துட்டு வீட்டில் பார்த்துக்க எனக்கு மனுஷன் இல்லை, நான் சம்பாதிச்சா தான் இந்த குழந்தைய என்னால் காப்பாற்ற முடியும், நல்ல வேலையும் விட முடியாது, நான் என்ன பண்ணட்டும். அவன் ரொம்ப நல்ல மனசுடையவராக இருந்தேன். அந்த ஆஃபீஸு இந்த வாசலில் காவல்காரன் இருக்கு இல்லையா, அந்த காவல்காரங்கிட்ட குழந்தை கேட்டு தாண்டி எங்கேயும் வெளியில் போகாமல் பார்த்துக்கோ, வண்டி கிண்டியில் போயிட போகுது, வண்டி கிண்டி அடிப்பட போகுது பார்த்துக்கோ, மற்றபடி அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாருமே கொஞ்சம் ஸ்டாஃப் எல்லாருமே குழந்தை குட்டிலாம் பெற்றவா தானே, கொஞ்சம் பார்த்துக்கலாம் பரவாயில்ல என்ன பண்ணுவா அப்படின்றதாக ஒரு சலுகையை கொடுத்து அங்கே இருக்கிறவெல்லாம் முதல்ல கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சுருந்தா இருந்தா. அப்புறம் என்ன பண்ணுறது, நமக்கு இது மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நிலைமை எப்படி இருந்தால் என்ன எல்லா மனசுலேயும் தெய்வங்களுக்கு கூட இருக்கு இல்லையா, அதனால் சரி எப்படியோ இருக்கட்டும் இவ்வளோ இந்த குழந்தைக்கு நிறைய புத்தி சொல்லி இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இப்படி உட்காச்சு இருக்கணும் என்னென்னமோ சொல்லி பண்ணினேன். அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு நேரம் முழுக்க அந்த குழந்தைக்கோசரமே செலவழித்தான். அந்த குழந்தைக்கு புத்தி சொல்கிறதும், அந்த குழந்தைய பக்கத்துலேயே நல்ல விளையாக பீச் இருந்தது, அங்கே ஆச்சுன்னு போடணும், வீடு மாதிரி இருக்குது பார்த்தியா இதுதான் ஏ, 2 சீயை சேர்த்து வச்சா இதுதான் பால், பால் மாதிரி இருக்குல்ல அதுதான் சி, இதுக்கு ஒரு வால் பட்டேன்னா எலி மாதிரி இருக்குல்ல இதுதான் டி. இப்படி விளையாட்டு மூலமாக அந்த குழந்தைக்காக ஒரு நொடியையும் இந்த குழந்தைய முன்னுக்கு கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிற உறுதியோடு கடவுளை வேண்டிட்டு அவங்க ஒரு நொடியையும் அந்த குழந்தையினுடைய முன்னேற்றத்துக்கோசரமே அந்த குழந்தை மனசு நோகாதபடியாக பார்த்துன்னு வந்தேன். இதை பார்த்துன்னு வந்த அந்த பையன் ஒரு 12-13 வயசு வந்துட்டான். இருந்தாலும் அவனுக்கு ஓரளவு தான் எல்லாம் தெரிஞ்சுது. அவன் எந்த குழந்தைகளை பார்த்துலாம் ஓடி போய் எடுத்து முத்தா கொடுப்பான். இந்த மாதிரி பண்ணது சில பேருக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருந்தது. இருந்தாலும் அவனுக்கு அதெல்லாம் ஒரு பழக்கங்கிற மாதிரியே சொல்லி கொடுத்துருந்தா, தப்பாக நினச்சிக்காதுன்னு கொண்ட மாதிரியா. இப்படி அவன் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு அம்மாவோட போயிருந்துக்கச்சே ஒரு சின்ன குழந்தை ரோட்டில் போயிட்டு இருந்தது. அது ரோடு குறுக்க ஓடி வந்துட்டு இருந்தது. இவன் ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி முத்தா கொடுத்தான். அதுக்குள்ளேயும் அந்த குழந்தை மேலே அடிப்படத்துக்கு வந்து அந்த காரு வந்து ஒதுங்கி போயிடுது. இதை பார்த்தப்ப அந்த பையன் அந்த குழந்தைய காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொன்னான். இவனுக்கு காப்பாற்றினு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த காருக்குள்ளேருந்து இறங்கி வந்தவன், என் குழந்தைய காப்பாற்றிட்டான் உங்கள் பிள்ளை, எவ்வளோ பொறுப்பான பையனாக இருக்கா அப்படின்னு சொன்னான். அந்த பொறுப்பெல்லாம் தெரியாது, இந்த குழந்தையானாலும் எடுத்து கொஞ்சுவான். உங்கள் குழந்தைய ஓடி வந்தவுடனே குழந்தைய ஓடி வந்து எடுத்து தூக்கி கொஞ்சினா அவ்வளோதான். எது எப்படியோ என் குழந்தை பழிச்சது உங்கள் பையனால் தான், ஏன் உங்கள் குழந்தை எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டான். இவர் சொன்னான், அவர் நல்ல டாக்டர்களெல்லாம் சிபாரிசு பண்ணினார், அவர் நல்ல படிப்புக்கெல்லாம் சிபாரிசு பண்ணினார், எப்படி இருந்தாலும் இன்றைக்கி என் குழந்தை இறந்து போயிருந்ததுன்னு என் உயிரான ஒரே குழந்தை அது, இதை காப்பாற்றின புண்ணியம் உங்கள் பையனுக்கு தான், நான் அந்த ஒரே காரணத்தினால அவங்க குழந்தைக்கு என்ன உதவி வேணுமானு செய்கிறேன் அப்படிங்கிறார். படிப்புக்கு, அந்த குழந்தை முன்னுக்கு வரத்துக்கு, அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு யோகா பயிற்சிக்கு, அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பிக்கு, இது எல்லாத்துக்குமே அந்த மனுஷர் வந்து அந்த மனுஷனும் அவரோட மனைவியும் ரொம்ப ஆதரவாக இருக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். உலகத்தில் வந்து நல்ல மனுஷெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கா, நம்மளுக்கு இப்படி ஒன்று அமைஞ்சுதே அப்படின்னு நம்ம எந்த வயசும் துக்கப்பட வேண்டாம் அப்படின்னு இவள் மனசில் சந்தோஷப்பட்டுட்டா. எவ்வளோ வேலைக்கு போயிட்டே இருந்தா. முன்னளவுக்கு லூட்டிகளெல்லாம் அவனுக்கு இப்போ குறைஞ்சிடுது. 15 வயசு ஆகிடுது இல்லையா, கொஞ்சம் லூட்டிகளெல்லாம் குறைஞ்சிடுது. ஆனால் அந்த அளவுக்கு அறிவு மெச்சூரிட்டிலாம் இருக்கான்னா அது மாதிரிக்கு இல்லை. ஆனால் ஒரு தடவை ரோட்டில் போச்சு டான்ஸ் ஆடினே போகிறத பார்த்து இவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தா. ஆனால் சொல்லி கொடுக்குறதுன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே, எதை கற்றுக்கிறதுமே கஷ்டமான விஷயம் தானே. அதுவும் ஒரு அக்கறையோடு ஏதோ கச்சாமிச்சுன்னு ஆடின்னு போனால் போகலாம், அதே ஒரு அக்கறையாக கற்றுக்கணுன்னா அதுக்கு கவனம் நிறைய வேணும் இல்லையா. அது இந்த குழந்தைக்கெல்லாம் குறைவாக தான் இருந்தது. அப்புறம் வந்து டாக்டர்கிட்ட அழைச்சின்னு போய் அதுக்குண்டான டாக்டர்களை அழைச்சின்னு போய் பார்க்கும் பொழுது மூளையில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணாக்கா இந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் நன்மை ஆகும் அப்படிங்கிறத தெரிய வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணினான். அதுக்கப்புறம் இவனுடைய செயல்களே மாற்றங்கள் எல்லாம் தெரிஞ்சுது. நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பித்தான், நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா அவனை ப்ரைவேட்டாக பள்ளிக்கூட படிப்பு +2 பிகாம் இந்த மாதிரிலாம் படிப்புகளை படிக்க வச்சா. ஆஃபீஸ் பரீட்சைகளெல்லாம் எழுதி வச்சா. கிட்டத்தட்ட 22-23 வயசு வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு வாலிபனாக
ஒரு நல்ல உத்தியோகத்தில் நன்னா போய் அமர்ந்துட்டான் அந்த பையன் ராஜகோபாலன்றவன். அதுக்கப்புறமா ஒரு 4-5 வருஷம் கழித்து ஒரு நல்லபடியாக திருமணத்தை செஞ்சு வச்சா. அந்த அந்த பையன் நல்லா ஒரு பெரிய அதிகாரியாக வந்துட்டான். அவனுக்கு இப்போ அந்த மனசுலையோ மூளையிலையோ எந்த விதமான கோளாறுகளும் எந்த அடையாளமே இல்லை. அவன் எல்லாருக்கும் வேலை கொடுக்குற அளவுக்கு அவன் பெரிய ஆளாகிட்டான். பெரிய மாட மாளிகை வீடுகள்லாம் கட்டி தன்னோட அம்மாவை நல்லா உட்காந்து வச்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிற அளவுக்கு இருந்தான். மருமகளும் தங்கமாக அமைஞ்சு போயிட்டான். அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக ஊஞ்சலில் உட்காந்து மகிழ்ச்சியாக ஆடின்னு இருந்தான். அப்போது அவனுடைய மனைவி குழந்தை உண்டாயிருந்தா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியோடு இருந்துட்டு இருந்தான். அப்போ என்னாச்சு, ஏங்க பழைய ட்ரெங்கு பொட்டிலாம் எதுக்குங்க வீட்டில் அடைச்சி கிடக்கணும், அதெல்லாம் எடுத்து நம்ம கடைக்காரனுக்கு போட்டுடலாமே சொன்ன அவன் மனைவி. போட்டுடலாமா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மாவும் அந்த ட்ரெங்கு பொட்டியை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பழைய சாமான்கள்லாம் போடலான்னு எடுத்துச்சு. அதுலேருந்து ஒரு காகிதம் விழுந்தது. அந்த காகிதத்தில் இவனை போலவே குட்டியாக ஒரு பையன், அது இவன் தான், இவனுக்கு தெரியாது, குட்டி பையன், உலகத்திலேயே முன்னுக்கு கொண்டு வர முடியாத ஒரு ஒன்றும் புரியாத ஒரு பையன் உங்கள் பையன், இவன் படிப்புக்கு கொஞ்சமும் லாயக்கு இல்லாதவன் அப்படின்னு அந்த டீச்சர் எழுதியிருந்ததும் கீழே இவன் உலகத்திலேயே பிரமாதமாக முன்னுக்கு வரக்கூடியவன், அது பெற்ற அம்மாவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த அம்மா எழுதி வச்சு கையெழுத்து போட்டிருந்ததும் பார்த்தேன். அம்மா யாரும்மா என்ன மாதிரியே இருக்குது எனக்கு குட்டி பையன், எனக்கு இன்னும் குழந்தைய பிறக்கல, என்ன மாதிரி இருக்குது பையன், நீ தாண்டா கண்ணா அது அப்படின்னு சிரிச்சா அந்த அம்மா. ஏமா அதான் நீ சொல்லவே இல்லை, சின்ன வயசில் நான் ஆர்டிஸ்டமாக இருந்தேன், அவனுக்கு தெரியாதுன்னா இருந்தேன், அப்படியே இருந்தேன் எப்படியா இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா, நீ பிரமாதமாக வருவேன்னு எனக்கு தெரிஞ்சுது, அதனால் நான் அதில் என்ன இருக்குன்னு பாரு, என் பையன் பிரமாதமாக வருவான், அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாட்ட பரவாயில்ல இருக்குன்னா இல்லையா, ஆமாம்மா எப்படிம்மா, அதாண்டா நம்பிக்கை, அதாண்டா வாழ்க்கை, நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்து விட்டே நினைக்காம இந்த குழந்தை எப்படி நல்லா வரும் அப்படின்னு நம்ம நம்பினோம்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா பகவான் நமக்கு படி அளந்துட்டே வருவார். பொறுமையும் தெய்வ பக்தியும் குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வந்தே ஆகணுங்கிற தீவிரமான விடாமுயற்சியும் இந்த கொஞ்சம் ஒன்றும் தெரியாத பிறந்த குழந்தைகளுடைய அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு அதிகமாக தேவையாக இருக்கும். எல்லா அம்மா அப்பாவுமே தியாகிகள் தான், இந்த அம்மா அப்பா பூர்ண தியாகிகளாக இருக்கணும். அவளுக்கு இதுதான் லைஃபே, இதுதான். அப்படி அர்ப்பணித்தோம்னா இந்த தெரியாத குழந்தைகள் கூட நல்லபடியாக முன்னேற்றமாக வருவான் அப்படின்றதுக்கு தான் இந்த கதை ஒரு ஆதாரமாக இருக்குது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.